ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். கிடத்து ஓடும் காவிரி கரைகளில் ஆடி 18ஐயொட்டி ஏராளமான புதுமண தம்பதிகள் குடும்பத்தோடு வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதற்காக திருச்சியிலிருந்து சார்லஸும் தஞ்சையிலிருந்து காதர் உசேனும் இணைந்துள்ளனர். அவர்களிடம் பேசலாம். முதலில் தஞ்சை செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்கலாம். உசேன், தற்போது அங்கு ஆடி 18 விழா களைகட்டியுள்ளது. அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? குறிப்பாக இது போன்ற விழாக்காலங்களில் பழங்கள், காய்கறிகள் விற்பனை எல்லாம் அதிகரிக்கும். தற்போது என்ன நிலவரம்? அதாவது காவிரி ஆற்றில் தண்ணீர் வராமல் இருந்த நிலையில் ஆடி 18 விழாவிற்கு தண்ணீர் வருமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே இருந்து வந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து நேற்று திருவையாறு காவிரி பகுதியில் கரை புரண்டு ஓடி வந்த தண்ணீரை ஏராளமான பெண்கள் மற்றும் பக்தர்கள் வழிபாடு செய்து வரவேற்றனர். அதை நம்ம ஏற்கனவே செய்தியா போட்டோம். அந்த நிலையில தற்பொழுது ஆடிப்பெருக்கு விழா காவிரி கரை புஷ்ப மண்டப படித்துறையில் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது பாத்தீங்கன்னா ஏராளமான புதுமண தம்பதிகள் மற்றும் பெண்கள் ஆகியோர் இங்கு ஆடிப்பெருக்கு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். புதுமண தம்பதிகள் தங்களது தாலி பிரித்தும் அதே போல பெண்கள் வழிபாடு செய்தும் புதிய தாலியை கட்டியும் தற்பொழுது இந்த விழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. ஒளிப்பதிவாளர் டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. காவிரி கரையில பாத்தீங்கன்னா ஏராளமான பெண்கள் மற்றும் சிறுவர்கள் குடும்பத்துடன் இந்த வழிபாடு செய்து வருகிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா புதுமண தம்பதிகள் இங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். சார், உங்களுக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆகுது? இப்ப இங்க வந்திருக்கீங்களா? என்ன எதுக்காக வந்திருக்கீங்க? கிட்ட ஒரு 3 மாசம் கிட்ட ஆகும் சார். அதாவது இப்பதான் சார் வந்துருவோம். இந்த இன்னொரு தம்பதி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சார், அந்த உங்களுக்கு கல்யாணம் எத்தனை நாள் ஆகுது? இப்ப ஆடிப்பெருக்கு விழாக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க திருமானூர் சார். 2 மாசம் ஆகுது. இங்க எதுக்காக வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ஃபேமிலியோட தான் வந்தோம். அம்மா, நீங்க ஆடிப்பெருக்கு விழா எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? இந்த புதுமண தம்பதிகள் பாத்தீங்கன்னா 2 மாதமான பெண் தம்பதிகள், 3 மாதமான தம்பதிகள் தற்பொழுது கொண்டாடிட்டு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க அவர்களுக்கான அந்த நிகழ்வை பெண்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கொண்டாடிய பெண்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்போம். அவங்களுக்கு தான் இதோட பத்தி என்ன ஏது அப்படின்னு தெரியும். ஆமா, ஆடிப்பெருக்கு விழா எதுக்காக கொண்டாடுறாங்க? இப்ப கொண்டாடிட்டு இருக்கீங்களா? என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஆடிப்பெருக்கு விழா இந்த காவிரி தாயை நாங்கள் வணங்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த காவிரி தாய் தான் நம்மளுக்கு இந்த தண்ணி வர்றதுனால தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குது. தண்ணி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்போ அந்த தண்ணி வர்றதை நம்ம வழிபட்டு அதை நம்ம ஆராதனை செய்யும் போது நம்ம நல்ல சுபிக்ஷமா இருக்கலாம் அப்படிங்கறக்காண்டி நாங்கள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுறோம். காவிரி கரையில கொண்டாடுறோம். என்னென்ன செஞ்சிருக்கீங்க? இங்க பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். மஞ்சள், குங்குமம், வாழை இலையில ஃபர்ஸ்ட் கோலத்தை போட்டுக்கிட்டோம். வாழை இலைய போட்டு வாழை இலையில மஞ்சள், குங்குமம், பழம், பூவு அவங்கவுங்க கொண்டு வந்து எல்லாரும் ஒன்னா வச்சு தனித்தனியா நாங்க கும்பிடல. நாங்க எல்லாரும் வேற இடத்துல இருந்து வந்தாலும் தனித்தனியா இல்லாம ஒரே இடமா போட்டு இத அவங்கவுங்க பொருளை கொண்டு வந்ததை வச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடுறோம். நாங்க இங்க எதுக்காக தாலி பிரிச்சு போடுறீங்க? எதுக்காக தாலி பிரிச்சு போடுறீங்க? மாங்கல்ய பழம் பெறுவதற்காக நாங்க தாலி பிரிச்சு பாத்தீங்கன்னா ஏராளமான பெண்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் இங்கு கொண்டாடி வந்தாலும் காவல்துறையினர் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காவிரி கரை என்பது ஆடி 18 மற்றும் நாளை ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருவையாறு பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கூட்டமாக வரக்கூடிய காரணத்தினாலும் ஆறுகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணத்தினாலும் இங்கு அவர்கள் பாதுகாப்புக்காக ஏராளமான தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் இங்கே குளிக்கக்கூடாது, இங்கே செல்லக்கூடாது என்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு குளிப்பதற்காக தனியாக இடமும் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பாதுகாப்பிற்காக காவலர்களுடன் தீயணைப்பு துறையினரும் அவர்களுக்கு உண்டான உபகரணங்களுடன் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தஞ்சை திருவையாறில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் காதர் உசேன் வழங்க கேட்டோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி உசேன். தற்போது திருச்சியிலிருந்து சார்லஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார்லஸ், பொதுவாக திருச்சி அம்மா மண்டபத்தில் அதிக அளவிலான மக்கள் இந்த விழா கொண்டாட்டத்திற்காக கூடுவார்கள். அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன?
பாலசுப்ரமணியன் நாம இப்ப தற்போது வந்து திருச்சியில ஸ்ரீரங்கம் காவிரி அம்மாமடம் படித்துறையில் இருக்கான். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் இந்த காட்சியில் காண்பார். கிட்டத்தட்ட 43,000 கன அடி நீர் என்பது வந்து காவிரியில் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் வந்து கட்டுப்பாட்டுடன் பாதுகாப்பாக இந்த ஆடி 18 பெருக்கிழாவை கொண்டாடுவதற்கு பொதுமக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக காவல்துறை, தீயணைப்பு துறையினரும் வந்து அதிகமானவர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. நம்முடைய இப்போ ஒரு தம்பதி இருக்காங்க. அதாவது இவங்க வந்து குடும்பத்துடன் இணைந்து அவர்கள் இப்ப தற்போது இந்த ஆடி 18 விழா வந்து கொண்டாடி வராங்க. அவரிடம் கேட்கலாம். நீங்க இப்ப குடும்பமா வந்திருக்கீங்க. வணக்கம். இப்ப என்ன மாதிரி இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணீங்க? ஃபேமிலி இவ்வளவு பேர் இருக்கீங்களே, என்ன காரணம்? இவ்வளவு பேர் ஒன்னா எப்பொழுதும் வந்து ஆடி 18க்கு ஒன்னா சாமி கும்பிடுவீங்களா? வருஷம் நாங்க இப்படிதான் வந்து கும்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க திருச்சி தில்லை நகர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் தண்ணியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காவேரி ஆறு பெருக்கெடுத்து ஓடுது. அது போல எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும், விவசாயம் பெருகணும், மக்கள்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த தண்ணி போல எல்லாரும் பெருக்கெடுத்து ஓடணும், அந்த மாதிரி சந்தோஷம் பொங்கணும். அதை நினைச்சுதான் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா சாமி கும்பிட்டு இருக்கோம். முக்கியமாக இப்ப வந்து இந்த நவீன யுகத்துல நிறைய பேருக்கு ஆடி 18 இந்த புதுமண தம்பதிகள்லாம் எப்படி இந்த ஆடி 18 என்னன்னு தெரியாது. நீங்க ஒரு குடும்பமா எல்லாருமே வந்திருக்கீங்க. எப்படி வந்து இது ஒவ்வொரு வருடமும் வந்து எல்லாரும் வெவ்வேறு பகுதியில் இருந்தாலும் ஒன்னா வந்து இங்க இணைந்துருவீங்க? இந்த புதுமண தம்பதியெல்லாம் இருந்தா தாலி பிரிச்சு போட்டுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள். அது மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும். ரொம்ப இந்த ஆடி 18 கும்பிட்டா ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லாரோட குடும்பமும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்ன்றது எல்லாம் கூட்டு பிரார்த்தனையா எல்லாரும் வேண்டியிருக்கோம். மிக முக்கியமாக பாலசுப்ரமணியன் இங்கே இவர்களை பொறுத்தவரை வந்து கூட்டு குடும்பமாக ஒரு 5க்கும் மேற்பட்டவர் வந்து அவர்கள் வந்து உற்சாகத்துடன் இந்த ஆடி 18 கொண்டாடி வராங்க. மிக முக்கியமாக காவிரி கரையோர பகுதிகளில் இன்று வந்து இந்த ஆடி 18 பெருக்கு விழா என்பது வந்து அதாவது காவிரி கரையில வந்து இந்த காவிரி நீர் கரை புரண்டு ஓண்டாலும் அதையும் தாண்டி வந்து பொதுமக்கள் வந்து ஏராளமானோர் வந்து குழுமி அவர்கள் காலை முதலே வந்து அவர்கள் இந்த புதுமண தம்பதிகள் மற்றும் குடும்பத்தாரனும் ஆடி 18 விழாவை வந்து மிக உற்சாகத்துடன் அவங்க கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை தான் காண முடியுது. திருச்சியில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி பொதுமக்கள் உற்சாகமாக ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சார்லஸ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சார்லஸ். ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.